வணக்கம். நெய்வேலி பாரதிக்குமார் குறுங்கதைகள். ஊரில் சிறந்தவர்கள். ஒரு தையல் ஊசி என்ன பண்ணிச்சான், இந்த கை ஊசி இருக்கு இல்லையா, தைக்கிற ஊசி, அந்த ஊசியை பார்த்து கேட்டுதான், ஓட்டைக்காதே ஓட்டைக்காதே, உன்னை விட நான் தான் சிறந்தவன். ஏன்னா நான் தையல் மிஷினில் தைக்கிற துணிகள் எல்லாம் புது துணிகள், அதனால் உன்னை விட நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கை ஊசி அந்த தையல் மிஷின் ஊசியை பார்த்து கேட்டுதான், ஓட்டை வாயே ஓட்டை வாயே, உன்னை விட நான் தான் சிறந்தவன். ஏன்னா ஏழைகளோட கிழிந்து போன துணிகளை எல்லாம் நான் தான் தைக்கிறேன், அவங்களுடைய மானத்தை நான் காப்பாற்றுறேன், அதனால் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிச்சேன். இந்த மருத்துவமனையிலலாம் ஒரு ஊசி இருக்கும் இல்லையா, மருந்து செலுத்துகின்ற ஊசி, அந்த ஊசி சொல்லிச்சான், உங்களை விட நான் தான் சிறந்தவன், நான் உயிர்களை காப்பாற்றுகிற பணியை செய்துக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு. இந்த கோணிப்பையெல்லாம் தைக்கிற ஒரு ஊசி இருக்குங்க, அந்த ஊசி என்ன சொல்லிச்சான், இந்த கோணிப்பையை மட்டும் நான் தைக்கலைன்னா தானியங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே முடியாது, மனுஷங்களுக்கு தானியம் போகலைன்னா உணவு எப்படி போகும், ஆகையினாலும் நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிச்சான். செருப்பு தைக்கிற ஊசி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஊசி என்ன சொல்லிச்சான், செருப்பை தைக்கலைன்னா மனுஷன் நடந்து போகவே முடியாது, மனுஷன் நடந்து போகலைன்னா எந்த ஒரு இயக்கமும் உலகத்தில் நடக்காது, ஆகையினால நான் தான் ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு சொல்லிச்சேன். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஊசிகளுக்குள்ளே யார் சிறந்தவன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை வந்தோடனே, சரி இதுக்கு யார்கிட்டையாவது ஒருத்தர் தீர்வு கேட்கணுமே அப்படின்னு ஊரில் ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் இந்த ஊசிகள்லாம் போய் எங்களில் யார் சிறந்தவங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சிறப்பு சொல்லி அவர்கிட்ட கேட்டது. அவர் சொன்னாராம், உங்களை எல்லாம் நான் வந்து மனிதர்களுக்காக ஒரு பெரிய உதாரணமாக காமிச்சிட்டு இருக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா, உங்களுடைய பணிகள் எல்லாம் வெவ்வேறு இருந்தாலும் ஒரே ஒரு பொதுத்தன்மை உங்களுக்கு எல்லாம் இருக்குது. என்னென்னா, எதெல்லாம் பிரிஞ்சு கிடக்குதோ அதையெல்லாம் நீங்கள் சேர்க்குறீங்க. அது வந்து செருப்பாக இருந்தாலும், பழைய துணியாக இருந்தாலும், புதிய துணியாக இருந்தாலும், எது பிரிந்து கிடக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க. இந்த மகத்தான பணியை நீங்கள் செய்கிறதுனால தான் ஊரிலேயே சிறந்தவர்கள் அப்படின்னு உங்களை சொல்லி அதை சுருக்கி தான் ஊசி அப்படின்னு நாங்கள் பேரே வச்சிருக்கிறோம். இப்படி ஒரு அருமையான பேரை வைத்த பிறகு நீங்கள் உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சுக்கலாமா? மனிதர்கள் உங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீங்கள் மனிதர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டிய அற்புதமான ஒரு பொருள் இல்லையா? ஆகையினால எல்லாரும் ஒன்று இணைந்து இருக்கிற ஒரு விஷயத்தை ஒன்று இணைக்க செய்கின்ற நீங்கள் பிரிந்து போவதற்கான சண்டையை போடலாமா அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப வெட்கப்பட்டு, ஆகா நமக்கு இப்படி ஒரு பேர் இதனால தான் வந்துச்சா அப்படிங்கிற சந்தோஷத்தோட அன்றிலிருந்து ஊசிகள் தை 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 என்று சந்தோஷமாக குதித்து கொண்டே தைத்து கொண்டிருந்தன. நன்றி.